விஜயா பார்வதிக்கு கால் பண்ணி, பார்வதி எனக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல பார்வதி. இங்கே என்னமோ நான் திருட வந்த மாதிரி என்னை திருடி மாதிரி நினச்சி அவள் ரூம் சாவியை பூட்டிட்டு போகிறா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, இங்கே பாரு விஜயா, நீ மட்டும் வரதா இருந்தா வர வேண்டாம், அண்ணனோட சேர்ந்து வந்தா என் வீட்டுக்கு வா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்ன பார்வதி இப்படி சொல்கிறேன், அவர் மீனா வீட்டில் இருக்கிறாரு, அவர் எப்படி என் கூட வருவார், என்கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, 2 பேரும் சேர்ந்து வந்தா வாங்க அப்படின்ட்டு பார்வதி போன வச்சிடுறாங்க. இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, இங்கே இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கே சாப்பிட்றதும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, ரவி கிட்ட சொல்லி நேராக பேசாமல் அவர் இருக்கிற இடத்துக்கே மீனா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு விஜயா வந்து முடிவு எடுக்கிறாங்க. ரவிக்கிட்டே சொல்கிறாங்க, என்னம்மா அங்கே போனால் உங்களுக்கு ஒத்து வராதுன்னு நீங்கள் தானே இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு ரவி கேட்குறாங்க. இல்லை, நான் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மீனா வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் மீனாவோட அம்மா இருந்துட்டு, வாங்க சம்மதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை உள்ளே கூப்பிடுறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, அம்மாவுக்கு இங்கே வரதெல்லாம் பிடிக்காது, அப்புறம் எப்படி அம்மா இங்கே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசித்து பார்க்குறாங்க. உடனே ஓ அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது, அதனால தான் அம்மா வேறு வழி இல்லாமல் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவாவே நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே விஜயாவை இங்கே எல்லாரும் நல்லபடியாக கவனிக்கிறாங்க. அவங்க விருந்த சாப்பாடுலாம் விஜயாவுக்கு ஆக்கி போடுறாங்க. தூங்குறதுக்கு எல்லாமே விழுந்து விழுந்து இங்கே மீனா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கவனிக்கிறத பார்த்துட்டு விஜயா மீனா கிட்ட போயிட்டு, மீனா என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை நிறைய தடவை பூக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம நான் எல்லாத்தையுமே இழந்த பிறகும் ஏன்னா அதே மரியாதையோடு நடத்துகிற பற்றியா, உன்னுடைய குணம் வேறு யாருக்குமே வராது மீனா, என்னை மன்னிச்சிடு மீனா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா இருந்துக்கிட்ட, அத்தை நீங்கள் எதுக்கு எனக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, இதெல்லாம் என்னுடைய கடமை, உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாவோட அம்மா கிட்டையும் விஜயா, உங்களையும் நான் நிறைய தடவை இலக்காரமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, சம்மந்தி நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்ட்டு இங்கே மீனோட அம்மா விஜயா கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜயா திருந்ததை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு சந்தோஷம், முத்துவுக்கு சந்தோஷம். இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.